ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சுருப்பீங்க. ஆமாம், நம்ம இன்றைக்கி ராம் யோகா சிஸ்டர் வீட்டுக்கு தான் போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு சிஸ்டர் ரொம்ப நாளாக இன்ஸ்டாலே பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட அவங்க வீட்டுக்கும் போகிறோம். வாங்க இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் வந்துட்டு இருந்தோம். ட்ரெயினில் மதுரை வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மதுரையில் இறங்கிட்டு நம்ம ஏதாவது ரேபிட்டோ அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு அதில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மொபைல் கவர்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ ஒரு கடையில் இறங்கி மொபைல் கேசஸ்லாம் வாங்கிட்டு அப்படி நம்ம வந்து ரேபிட்டோ புக் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். மகிழன் வீட்டு பக்கத்துலேயே நம்ம வந்தாச்சு. வாங்க அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நம்ம வந்ததுமே யோகா சிஸ்டர் டீ போட்டு கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி டிவி பார்த்துட்டு இருந்தோம். டிவி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு ஐயப்பன் சிலை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையுமே கொடுத்துட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க முக்கியமான விஐபி வீட்டுக்கு வந்திருக்கோன்னு. கேப்சர் பண்ணுங்க. போன வாரம் என்ன கொல்ல டிவி மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அசோக் செல்வராஜோட அந்த அது கூட அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு யோகா சிஸ்டர் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணியும் லாலிபப்பும் ஆர்டர் சாப்பிட்டுட்டு மகியும் பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. நீ அங்கிட்டு போயிடாத, நாய் நிற்கிது, மாறா நிற்கிறான். கடிக்காதா? நான் கடிக்கும்னு நினச்சனே. ஒன்னே கடிக்காது. நீ டெய்லி மாறா கூட விளையாடுற. அக்கா புதுசுல ஆமாம் இருக்கு. பப்பி வரியா? நீ பப்பி பார்க்க வரியா? வேணா, கீழே விழுந்துடக்கூடாது தம்பி. அப்புறம் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மாடியிலையும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ராம் தம்பி நம்ம கூட வந்திருந்தாங்க. வந்து மாடியெல்லாம் திறந்து எல்லா ரூமையும் திறந்து காட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அங்கே மாடியில் நின்று. இந்த போஸ்ட்ல நம்ம ஊரு ரெண்டு போஸ்ட்ல நம்ம ஊரு அவங்க ஊருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் யாரும் சைக்கிள் தேவைப்படாது. 100 அடிக்கு மேலே இருந்தால் போடுவாங்க. இதான் ஆமாம், இந்த ஸ்கூலில் தான் மகி படிக்கிறான். ஆமாம்,
ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ம் ரோட்டு மேலே ஏறினா இது வந்து பிளாட்டுக்குள்ள பாதை. இது இப்போ வராது, லேட் ஆகும். கண்ணுக்கு எட்டின தூரத்து பரவாயில்லண்ணா. இப்போ தான் வீடுகள் வருது. இந்த போர்டு போட்டால் அதான் நம்ம அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு போனேன் எப்படி அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளாகவே அவங்க இங்கே வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரோம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் 2 பேருமே ஃபோனில் தான் பேசிப்போம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு லக்ஷ்மி சிஸ்டர் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. ஸ்வீட் பர்சன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்கள. நல்லா நாங்கள் 2 பேரும் டக்குன்னு செட் ஆகிட்டோம். நேரில் வந்து இதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். ஆனால் நாங்கள் வந்து அதிகமாக ஃபோனில் தான் பேசியிருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு பாண்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. அது ஃபோன்லேயே பேசுனதுனாலே என்னென்னு தெரியல, அவங்கள எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஏதோ விரதமாக இருந்து போகலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நேற்று யோகாவே ரொம்ப சந்தோஷம். யோகாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் திருப்பணத்துலேயே நாங்கள் வளையல் எங்களுக்குலாம் கிடச்சி இல்லை, மடப்புறத்தாயோட வளையல். ஆனால் யோகாவுக்கு வளையல் கிடச்சி பெரிய மாலை, பட்டு சாரீ. அது யோகா டைமுக்கு நான் ஏலத்தில் வேறு சாரீ எடுத்திருந்தேன்னா நிறைய பேர் எங்கள் வீட்டு பின்னாடி கூட சொல்லியிருந்தாங்க, ராஜிக்கான ஒருத்தவங்க பால் வாங்கி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் விருந்தே ரெடி பண்ணியிருப்பேன். வெயிட் பண்ணிப்பா அங்கே வச்சுக்கே பின்னாடி பின்னாடி நான் வந்து முன்னாடியே ரெடி பண்ணியிருப்பேன். விருந்து ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு பால் பொங்குது உனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சுருப்பேன். இவங்க வந்து திடீர்னு கால் பண்ணாங்க. நான் வேறு வயலுக்கு போயிட்டேன்னா திடீர்னு கால் பண்ண, சரி இவங்க வரேன் இப்போ தான் அவங்க மீட் பண்ண முடியும். அவங்க வந்து தென்காசி தானே சிஸ்டர் வந்து தென்காசி, அதாவது குற்றாலம் வந்து அங்கிட்டு தான் இருக்காங்க. சரி இருந்தாங்க அவங்க வர்றதே பெருசு. இப்பதான் வந்திருக்காங்க, சரி வந்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. நம்ம அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால நான் வந்து மீட் பண்றதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். கண்டிப்பா அடுத்த வாரம் தங்குறோம். தங்கி நம்ம நல்லா மஜா பண்றோம். பேசிருக்கேன். அதுமே இப்ப கேட்கணும். அவ சொன்னா அக்கா இங்கிட்ட வந்துருவாங்க. சத்யா ஷோரூம்ல தான் தம்பி வேலை பார்க்குறான், லட்சா வேலை பார்க்குறானா. அவன் சொன்னேன் அக்கா இங்கிட்ட வந்துருவாங்க்கா அப்படின்னு. சரி காலையர்கள் வந்துருங்க, நம்ம அடிக்கடி நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களும் பேசாம அங்கேயே தான் இருக்கும். ஏசி இல்லாதது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வனிதா மீட் பண்ணது. கண்டிப்பா ஸ்டே பண்ணிட்டு நாங்களும் வந்து குற்றாலம் வரோம். கண்டிப்பா வரோம். என்னோட வனிதாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி வனிதா, லட்சுமணி. ஆமா லட்சுமணி அபிஷியல் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பை பை ராசாய். பை 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 வனிதா அண்ணா. பாய் போயிட்டு வாங்க.